நம்ம பாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் சீட்டரை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரம் சீடரோட அட்வான்ஸ்டு மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹேண்டிலை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டிலுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜினை வந்து யூஸ் பண்ணி நம்ம ட்ரம் சீட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னா இன்ஜின் ட்ரம் சீட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டக்கு வா. அந்த ட்ரம் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 ரோ, அதாவது 4 ட்ரம் வந்து வச்சு பார்த்தோம். இங்கே வந்து என்னென்னா 2 ட்ரம் தான் வந்து இருக்குது. இந்த 2 ட்ரம்மும் வந்து ஒரு சாஃப்ட் மூலியமாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அந்த சாஃப்ட்லேருந்து இன்ஜினை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூயல் டேங்க் வந்து இருக்குது. இந்த ஃபியூயலில் தான் வந்து நம்ம என்னென்னா அதாவது என்ன எரிபொருள் ஏதாவது டீசல் இது மட்டும் ஏதாவது வந்து நம்ம போட்டுக்கணும். அதில் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்ஜினோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம வயலில் யூஸ் பண்ணும்போது மிதப்புத்தன்மையை வந்து ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஃப்ளோட்டிங் பிளேட் வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பவர் வந்து இன்ஜின்லேருந்து க்ரியேட் ஆகி இந்த ரொட்டேட்டிங் ஷாஃப்ட்டுக்கு வந்து போகும். அந்த ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகுறதுனால வீலும் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ட்ரம் சீடர் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மட்டும்தான் இந்த இன்ஜின் ட்ரம் சீடருமே. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆக்சிலரேட்டர். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹேண்டில், அதாவது மேனுவலி ஆப்ரேட் பண்ணுறோம். இது வந்து இன்ஜின் வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். காய்ஸ், இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் வந்து ஃபியூயல் டேங்க் வந்து இருக்குது. இந்த ஃபியூயல் டேங்க்கில் தான் நம்ம வந்து ஃபியூயலை வந்து நம்ம இன்சர்ட் போட்டுக்கிறோம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெஹிக்கல் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதிலலாம் வந்து நிறைய பவர் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம கீ போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒன்லி மூவுக்காக மட்டும்தான் இந்த இன்ஜினை வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து என்னென்னா இதை இழுக்கிறது மூலியமாக நம்ம வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபியூயல் வந்து பேர்ன் ஆகி, அதாவது எரிஞ்சு எக்ஸாஸ்ட் ஏர்லாம் வந்து வெளில வரும்ல, இதுதான் வந்து அதாவது ஹீட்டான ஏர்லாம் வந்து வெளில வர்றது தான் இது வந்து இருக்குது. இது வந்து மஃப்ளர் மாட்டம் செயல்படுது. இப்போ வந்து டிராக்டரு, ஸ்கூட்டர் இது மாட்டெலாம் வெஹிக்கல்ஸ்லாம் மஃப்ளர் இருக்கோ அதே மட்டும் தான் இதுவும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு இருக்குது, அது வந்து நியூட்ரலில் வந்து வச்சுட்டு நம்ம ஆக்சிலேட்டர் கொஞ்சமாக ரைஸ் பண்ணி அதை இழுக்கிறது மூலிமா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம்லாம் எப்போதும் போல் நம்ம நார்மலாக வந்து மூவ் பண்ணுறது தான். அந்த ட்ரம் சீடருக்கும் இந்த ட்ரம் சீடருக்கும் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. அதில் வந்து என்ன அப்படின்னா மேனுவலி ஆப்ரேட் பண்ணோம், அதாவது ஹேண்டில் வச்சு ஆப்ரேட் பண்ணோம். இங்கே இன்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். அங்கே எப்படி நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல் இருந்ததோ, அதாவது ஒர்க் பண்ணமோ அந்த நெல்லெல்லாம் வந்து முக்கால் அளவுக்கு போட்டுட்டு அப்புறம்லாம் வந்து எப்படி வந்து மூவ் பண்ணமோ அதே மட்டும்தான் இந்த இன்ஜின் ட்ரம் சீடர்லேயுமே வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். அங்கே வந்து என்னென்னா 8 ரோ இருந்தது, இங்கே வந்து 4 ரோ. அங்கே 4 ட்ரம்மு, இங்கே 2 ட்ரம்மு. இந்த இன்ஜின் ட்ரம் சீடரில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணலாம், அவ்வளோதான். தேங்க்யூ காய்ஸ். இது மட்டும் அக்ரி சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கும் ஷேர் பண்ணுங்கள்.